வணக்கம் மாணவர்களே. குருகுல கல்வி நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாங்கள் தேர்ச்சி மட்டம் 3 பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதல் அமர்வில் பார்த்த சில விடயங்களை உங்களுடன் மீட்டல் செய்து விடுகிறேன். உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் என நான் நினைக்கின்றேன். ஆரம்பத்தில் அரசாங்கம் தலையிடுவதற்கான சந்தை பொருளாதாரத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடிய வழிமுறைகள் பற்றி பார்த்தோம். அதில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் விலை கட்டுப்பாடுகள். கட்டுப்பாட்டு விலைகளினூடாக எவ்வாறு அரசாங்கம் தலையீடு செய்ய போகின்றது என்பதை பார்த்தோம். இந்த கட்டுப்பாட்டு விலைகளில் 2 விதமான கட்டுப்பாட்டு விலைகள் காணப்படுகின்றன. மாணவர்களை உங்களுக்கு தெரியும், ஒன்று உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, அடுத்தது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. நாங்கள் உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை பற்றி நோக்கி கொண்டிருக்கின்றோம். உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையானது சந்தை சமநிலை விலையை விட கீழாக நுகர்வோருக்கு நன்மை அளிப்பதாக சந்தை சமநிலை விலைக்கு கீழாக விதிக்கப்படுகின்ற பொழுது அங்கு மிகை கேள்வி ஒன்று தோன்றும். அது மட்டுமன்றி இந்த மிகை கேள்வியானது விலையை மேல் நோக்கி தள்ளுகின்ற ஒரு செயற்பாட்டை புரியும். அந்த வகையில இப்பொழுது இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சந்தை சமநிலை விலையாக இருக்கின்ற விலையை செயலிழக்க செய்து ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. கூடிய கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படுவதனால் அங்கு மிகை கேள்வி ஒன்று தோன்றுகின்றது. Q2 Q1, நீங்க Q1 இருந்து Q2 கழிச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு மிகை கேள்வியின் பெருமானம் கிடைக்கும். அடுத்த விடயத்துக்கு வருகின்றேன். ஆரம்ப நுகர்வோர் மிகை, ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை, அவற்றை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். A சக B சக C. ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை D சக E சக F, ரெண்டையும் கூட்டினால் பொருளாதார மிகை கிடைக்கும். இப்பொழுது இதெல்லாம் மாணவர்கள் அதிக அளவு தவறு விடுகிற இடம். இப்பொழுது ஆகக்கூடிய விலையாக நிர்ணயிக்கப்படுவதனால், இந்த விலை ஆகக்கூடிய விலையாக நிர்ணயிக்கப்படுவதனால் நுகர்வோர் மிகை என்னவாக இருக்க போகின்றது? A ஆக இருக்க போகின்றது. ஏனென்றால் இந்த விலையில இருக்கின்ற Q2 இருக்கிறது அல்லவா, இந்த Q2க்கான விலை எங்க இருக்க போகுது? மேலே இருக்க போகுது. ஆகவே மேல் பகுதி நுகர்வோர் மிகை, கீழே இருக்கின்ற பகுதி F என்னவாக இருக்க போகின்றது? உற்பத்தியாளர் மிகையாக இருக்க போகின்றது. ஆகவே நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை என்பன தெரியும். இப்பொழுது எங்களுக்கு சில கேள்விகள் வரும். நான் அவற்றுக்கான விடைகளை உங்களுக்கு தரப்போகின்றேன். அந்த சில சந்தேகங்களையும் தீர்க்க போகின்றேன். மாணவர்களே, ஆரம்ப நுகர்வோர் மிகை, ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை என்பன எங்களுக்கு தெரியும். அது ரெண்டையும் கூட்டினால் பொருளாதார மிகை கிடைக்கும். இப்பொழுது இந்த ஆகக்கூடிய விலையாக P1 நிர்ணயிக்கப்படுவதனால் F புதிய உற்பத்தியாளர் மிகையாகவும், A என்னவாக காணப்படுகின்றது? புதிய நுகர்வோன் மிகையாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையில நாங்கள் நோக்குகின்ற பொழுது ஆரம்ப நுகர்வோன் மிகை, உற்பத்தியாளர் மிகை சேர்க்க பொருளாதார மிகை வருவது போல் புதிய பொருளாதார மிகையை நீங்கள் காணோண்டா ஏயையும் எஃப்ஐயும் கூட்ட வேண்டியதாக இருக்கும். ஆகவே இழப்பு என்னவாக இருக்கும்? CE ஆக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கான ஒரு கேள்வி எழலாம். இந்த BDயை பற்றி ஒரு கேள்வி எழலாம். அதை எதற்குள் உள்ளடக்குவதென்று இப்பொழுது கவனியுங்கள் மாணவர்களே. இதுக்குள்ள இந்த BDயை உள்ளடக்குவதா இல்லையா என்பதை பற்றி 2 விடயங்களை நோக்கி அதை அறிவிக்கலாம். முதலாவதாக, நுகர்வோருக்கு மேலதிக செலவின்றி, காலதாமதமின்றி, வரிசையில நின்று பெற வேண்டிய நிலை அற்று காணப்படுகின்ற போது அந்த B சக D நாங்கள் நுகர்வோர் மிகைக்கு உள்வாங்கப்படும். அப்பொழுது சமூக நல இழப்பாக CE அமையும். ஆரம்ப நுகர்வோர் மிகை A சக B சக C, ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை F. இந்த BDயை உள்ளடக்குவதா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கவலை. BDயை உள்ளடக்குவதா இல்லையா என்பது. அதை நாங்கள் சொல்லிட்டோம். மேலதிக செலவின்றி,
அதாவது பற்றாக்குறையான பண்டங்களை பெற்றுக்கொள்ளப்படும் காலமும் ஏதாவது செலவுகளும் இன்றி இருக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல அது நுகர்வோர் மிகையக்குள்ள பி சக டியை உட்படுத்துவோம். இது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அவை சமூக நல இழப்பாக என்ன வரும்? சி சக இ அமைந்து காணப்படும். சி சக இ அமைந்து காணப்படும். ஆகவே பி சக சி நுகர்வோர் மிகையில் ஏற்படுகின்ற இழப்பாக காணப்பட போகின்றது. டி சக இ உற்பத்தியாளன் மிகையில் ஏற்பட்ட இழப்பாக காணப்பட போகின்றது. ஆகவே மொத்த இழப்பாக என்ன காணப்பட போகின்றது? இந்த இரண்டையும் கூட்ட மொத்த இழப்பு காணப்பட போகின்றது. ஆகவே பி சக டியில இருந்து நீங்கள் பி சக சி சக டி சக இ என்பவற்றை கழிச்சுங்கன்றால் உங்களுக்கு சமூக இழப்பான சி சக இ உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த விடயம், ஆகக்கூடிய விலையை அர்த்தமுடையதாக்குவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இறக்குமதி செய்யலாம். இந்த பொருள் பற்றாக்குறையால இருக்கு, இறக்குமதி செய்யலாம். உற்பத்தியாளரை ஊக்குவிக்கலாம், நிரம்பல ஊக்குவிக்கலாம். பங்கீடு திட்டங்களை மேற்கொள்ளலாம். இவை மூலமாக ஆக உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை ஆகக்கூடிய விலையை அர்த்தமுடையதாக மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது நான் சொல்ல போற இன்னொரு விடயத்தை கவனியுங்கள். சந்தை விலைப்பொறி முறை இயக்கமற்று போகின்ற போது பொருட்கள் பற்றாக்குறையாக காணப்படுகின்றன. அப்பொழுது நாங்கள் எவ்வாறு பங்கீடு செய்வோம் என்றால் விலை அல்லா மூலகங்கள் மூலம் பங்கீடு செய்வோம். ஒன்று பங்கீட்டு அட்டை விநியோகம் செய்வோம், வரிசை முறை லஞ்சம் மூலம் பங்கீடு செய்வோம், வேறு பண்டங்களுடன் இணைத்து பங்கீடு செய்வோம், அல்லது கருப்பு சந்தையில பங்கீடு செய்வோம். இவை வரியல்லா விலையல்லா மூலகங்களாக காணப்படும். விலையல்லா மூலகங்களாக காணப்படும். ஆக குறைந்த விலை கட்டுப்பாட்டினுடைய விளைவுகள் பல காணப்படுகின்றன. இந்த ஆக குறைந்த விலை கட்டுப்பாடு நிர்ணயிப்பதால் கேள்வி நிரம்பல் சக்திகள் தீர்மானிக்கப்படும் சந்தை சமநிலை இயக்கமற்றதாக்கப்படும். நாங்கள் இப்பொழுது உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை முடிச்சு ஆக குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு வந்துட்டோம். இது யாருடைய நன்மைக்காக விதிக்கப்படும்? உற்பத்தியாளருடைய நன்மைக்காக. இப்பொழுது சந்தை சக்திகளால் கேள்வி நிரம்பலால் தீர்மானிக்கப்பட்ட விலையானது உற்பத்தியாளருக்கு நியாயமற்றது, சாதகமற்றது என கருதுகின்ற பொழுது அரசாங்கமானது சந்தை சமநிலை விலைக்கு மேலாக குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையினை தீர்மானிக்கும். ஆக குறைந்த விலை கட்டுப்பாட்டை தீர்மானிக்கும். சந்தை சமநிலை விலைக்கு மேலாக அமைவதனால் என்ன நடக்கும் பாருங்கோ. அங்கு சந்தை சமநிலை விலைக்கு மேலாக அமைகின்ற பொழுது அங்கு மிகை நிரம்பல் தோற்றம் பெறும். மிகை நிரம்பல் தோற்றம் பெறும். ஆக குறைந்த விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை எவற்றுக்கு விதிக்கப்படுகின்றது என்றால் நெல் போன்ற உற்பத்திகளுக்கு விதிக்கப்படுகின்றது, அல்லது குறைந்தபட்ச கூலி சட்டங்கள் விதிக்கப்படுகிறது. இந்த கூலியர்கள்லாம் சுரண்டப்படலாம், அவர்கள் சுரண்டப்படக்கூடாது என்பதற்காக விதிக்கப்படும். அல்லது நெல் விவசாயிகள் தங்களோட உற்பத்தி செலவை விட பெற முடியாத நிலை இருக்கும் என்றால் அரசாங்கம் என்ன செய்யும்? அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக சந்தை சமநிலை விலையை விட ஒரு உயர்வான விலையை தீர்மானிக்கும். இங்க பாருங்கோ, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை சந்தை சமநிலை விலையை விட உயர்ந்தபட்ச தீர்மானிக்கப்படுகிறது. பியில இருந்து P1 தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது சந்தை சமநிலை விலையை விட உயர்வான விலை. சந்தை சமநிலை விலையை விட உயர்வாக விதிக்கின்ற பொழுது கவனிச்சு பாருங்கோ, விலை கூடுவதால் கேள்வி குறைகின்றது, விலை கூடுகிறதால நிரம்பல் கூடுகின்றது. இந்த இரண்டின் விளைவின் காரணமாக, அதாவது Q2 Q1 கழிச்சுங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மிகை நிரம்பல் ஏற்படுகின்றது. மிகை நிரம்பல் ஏற்படுகின்றது. எங்களுக்கு விளங்கோணும், சந்தை சமநிலையில் மிகையின் பெறுமதி 0. மிகையின் பெறுமதி 0 என்றால் மிகை கேள்வி காணப்படாது, மிகை நிரம்பல் காணப்படாது. ஆகவே விலையை மேல் நோக்கி தள்ளுகின்ற சக்தியும் தொழிற்படாது, விலையை கீழ் நோக்கி தள்ளுகின்ற சக்தியும் தொழிற்படாத நிலைதான் சந்தை சமநிலை. ஆனால் இங்கு சந்தை சமநிலை விலைக்கு மேலாக ஒரு விலை விதிக்கப்படுகின்ற பொழுது அங்கு மிகை நிரம்பல் தோன்றும்.
அங்கு என்ன தோன்றும்? மிகை நிரம்பல் தோன்றுகிறது. ஆகவே மிகை நிரம்பல் தோன்றுவதன் காரணமாக விலையை கீழ் நோக்கி அது தள்ள போகின்றது. இவை பற்றித்தான் இப்பொழுது நோக்க போகின்றோம். இங்க பாருங்க, அழகாக சொல்லப்படுகிறது. ஆக குறைந்த விலையினை விதிக்கின்ற பொழுது, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையினை விதிக்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால், மேலதிகமான உற்பத்திகள் சந்தையில குவியும். அது மட்டுமின்றி வேலையின்மை போன்ற பிரச்சனைகள் தோன்றும். மேலதிக உற்பத்திகள் இருக்கு. அது மட்டுமின்றி வியாபாரிகள் சட்டத்தை மீறி ஆக குறைந்த விலையை விட அதுக்கு இன்னும் கீழான விலைக்கு கூட விற்க முனையலாம். மிகை நிரம்பல் நிலை மிகை முதலீட்டு நிலை ஒன்றை உருவாக்கும். அதாவது விலை உயர்வாக இருப்பதனால அங்கு மிகை முதலீடு ஏற்பட்டு மிகை நிரம்பல் ஒன்று ஏற்படும். நுகர்வோர் மிகைக்கும் உற்பத்தியாளர் மிகைக்கும் பாதிப்பு ஏற்படும். சமூகநலன் பாதிப்பு என்பன ஏற்படும். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விடயத்துக்கு வந்திருக்கின்றோம் மாணவர்களே. ஆக குறைந்த விலைக்கு முன்னரும் உள்ள பொருளாதார மிகையை பார்க்கப்படும். எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்து நாங்கள் ஏ சக பி சக சி என்பதை நுகர்வோர் மிகையாயிருக்கும், டி சக இ சக உற்பத்தியாளர் மிகையாயிருக்கும், ரெண்டையும் சேர்க்க பொருளாதார மிகை கிடைக்கும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். மீண்டும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், கவனியுங்கோ. ஆக குறைந்த விலைக்கு பின் உற்பத்தியாளர் மிகை என்ன நடந்திருக்கின்றால், Q1 தான் நிரம்பல் செய்யப்படுவதாக தீர்மானித்துக் கொள்ளுங்க. Q1 தான் நிரம்பல் செய்யப்படுகிறது. உற்பத்தியாளர் வருமானம் இருந்து உற்பத்தியாளர் மாறும் செலவை கழிக்கின்ற பொழுது உற்பத்தியாளர் மிகை கிடைக்கும். இப்பொழுது கவனிங்க, Q1 தானே நிரம்பல் செய்யப்படுகின்றது, அதாவது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. இந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை இந்த Q1 பெருக்கினால் உங்களுக்கு இவ்வளவும் கிடைக்கும். இதுதான் உற்பத்தியாளருக்கு கிடைக்க இருக்கின்ற வருமானம். அதுல இருந்து நீங்கள் F என்ற இந்த மாறும் செலவை கழிச்சிங்களாக இருந்தால் உங்களுக்கு உற்பத்தியாளர் மிகை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? உற்பத்தியாளர் மிகை கிடைக்கும். இந்த உற்பத்தியாளர் மிகை இங்க அழகாக நான் காட்டியிருக்கேன் பாருங்க. டி சக F இருந்து F கழிக்கிறீங்கள், BD என்று வருது. ஆக குறைந்த விலைக்கு பின்னர் பொருளாதார மிகை எங்களுக்கு தெரியும், நுகர்வோர் மிகை A வரப்போகின்றது. உற்பத்தியாளர் மிகை B சக D ஆக இருக்க போகின்றது. ஆகவே பொருளாதார மிகை இரண்டையும் சேர்க்க வருவது பொருளாதார மிகையாயிருக்கும். A சக B சக D ஆக காணப்படும். ஆக குறைந்த விலையிலான நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை என்பவற்றை, அதனூடாக பொருளாதார மிகை என்பவற்றையும் பார்த்து விட்டோம். இது மிக முக்கியமான ஒரு விடயம். இப்பொழுது Q2 முதல் நான் சொன்னேன் Q1 என்று. ஆமா, இதை கவனியுங்கோ. இதுல தான் மாணவர்கள் அதிகமாக தவறு விடுக்கிறார்கள். இப்பொழுது இதுல இருக்கிறது Q2 என்ற அளவு பாருங்கோ. குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையிலுள்ள முழு நிரம்பலம், குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் இருக்கிற முழு நிரம்பலும் இடம்பெறுவதாக கருதும். அவை Q2 நிரம்பல் செய்ய தீர்மானிக்கப்படுமாயின் உற்பத்தியாளர் மிகை என்னவாக இருக்கும் என்றால், கவனிங்கோ, உற்பத்தியாளர் வருமானம் என்ன? P1 தர Q1. இதுல இருந்து நாங்கள் என்னத்தை கழிக்கணும்? மாறும் செலவை கழிக்கணும். இப்ப மாறும் செலவை கழிக்கணும். இதெல்லாம் மாணவர்கள் அதிகமாக தவறு விடுகிறீர்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில இருந்து இந்த பகுதியை நீக்கவும். F சக G சக H சக K பாருங்க. இவ்வளத்தை நீக்கினால் உற்பத்தியாளருடைய மிகை கிடைக்கும். Q2 ஆக இருந்தால் இதுல எங்களுக்கு என்ன விளங்குது என்றால், உற்பத்தியாளன் வருமானம் அவனது செலவை விட குறைவாயிருக்கு, செலவு கூடுதலா இருக்கு. முதல் Q1 ஆக இருக்கும்போது பார்த்து நாங்கள் B சக D சக F, அதுல மாறும் செலவு எது? F மட்டும்தான் நீக்கினீங்க. Q2 வரை இந்த பகுதி முழுவதையும் நீங்க நீக்கின்ற பொழுது அவனுடைய வருமானம் குறைவாக இருக்குது, செலவை விட செலவு அதிகமாக இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். மாணவர்களே, நீங்கள் தவறு விடுகின்ற இடத்தை நான் தெளிவாக காட்டிவிட்டேன். அடுத்தது, ஆக குறைந்த விலை, சந்தை சமநிலை விலைக்கு மேலாக விதிக்கின்ற இந்த ஆக குறைந்த விலையை அர்த்தமுடையதாக, செயல்திறன் உடையதாக மாற்றுவதற்காக, நடைமுறைப்படுத்துவதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். மிகையினை களஞ்சியப்படுத்தல்,
இடை உற்பத்திகள் காணப்படும் கேள்வியை அதிகரிக்க செய்கிறது, மிகையாக இருக்கிறத ஏற்றுமதி செய்கிறது. இதை தவிர ஆக குறைந்த விலையை அர்த்தமுடைய ஆக்குவதற்கு அரசாங்கம் உத்தரவாத விலை திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தலாம். முக்கியமா இந்த உத்தரவாத விலை திட்டத்துல பார்க்க வேணும், அரசாங்கம் கொள்வனவு திட்டத்துடன் கூடிய உத்தரவாத திட்டம், குறை நிரப்பு கொடுப்பனவு முறையுடன் கூடிய திட்டம். இந்த ரெண்டும் மிக முக்கியமானது. அதாவது அரசாங்கம் கொள்வனவு செய்வதுடன் கூடிய விலை ஆதரவு கொள்கை, குறை நிரப்பு கொடுப்பனவு முறை. இந்த விலை ஆதரவு கொள்கை பெருசா யோசிக்காதேங்க, மிக இலகுவாக நாங்கள் இதை பார்க்க போறோம். விலை ஆதரவு என்றால் குறைந்தபட்ச விலை இருக்கிறதானே, சந்தை சவநிலை விலைக்கு மேலாக அரசால நியமிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட அந்த குறைந்தபட்ச விலை, அந்த விலையில இருக்க மிகை நிரம்பல் முழுவதையும் அரசாங்கம் கொள்வனவு செய்யும். நான் இலகுவாக சொல்வதாக இருந்தால் மிகை நிரம்பல் கொள்வனவு திட்டம், இப்படியும் இலகுவாக பாடமாக்கி வைத்துக் கொள்ளலாம். ஆனா வரவிலக்கணமாக எழுதும் போது இவ்வாறுதான் எழுத வேண்டும். என்னென்று எழுதணும்? அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச விலையின் கீழ் உற்பத்தியாளர் நிரம்ப செய்ய தயாராக இருக்கின்ற மொத்த நிரம்பல் தொகை இருக்கிறதுல, அதுல இருந்து அரசினால் நியமிக்கப்பட்ட அந்த குறைந்தபட்ச விலையில கேள்வி இருக்குத்தானே, அந்த கேள்வியை நுகர்வோர் வாங்குவார்கள். அதை விட மிகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியை அரசாங்கம் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு கொள்வனவு செய்கின்ற திட்டம். இப்பொழுது கவனியுங்கோ, இங்க அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டு விலையை தீர்மானித்திருக்கிறது, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. இந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில இவ்வளவு நிரம்பல் காணப்படுகின்றது, எங்களுக்கு தெரியும் Q2 என்ற அளவு நிரம்பல் காணப்படுகிறது. அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை நுகர்வோர் வாங்குவது Q1. இந்த இடைவெளி இருக்குத்தானே, மிகுதியை, அதான் அந்த மிகை நிரம்பலை அரசாங்கம் கொள்வனவு செய்யும். அப்ப அரசாங்கம் கொள்வனவு செய்யும் என்ற வழியால் எங்களுக்கு எவ்வளவு செலவு ஏற்படும், அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவு ஏற்படும், அதாவது இவ்வளவு தொகைக்கும் இந்த குறைந்தபட்ச விலையை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த செவ்வகம் வரும், இதான் அரசாங்க செலவாக இருக்கும். மாணவர்களே, சாதாரணமாக யோசித்து பாருங்கள், மிகை நிரம்பல் 1000 காணப்படுகிறது, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை 10 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய செலவு எவ்வளவு? 10,000 ரூபாய். அதே போல்தான் மிகை நிரம்பல் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. அவ்வளவுக்கான பரப்பு என்னென்று பாருங்கோ. அந்த பரப்பை பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் உங்களுக்கு இலகுவாக விளங்கிவிடும். சரி, உத்தரவாத விலைக்கு முன் நுகர்வோர் மிகை A சக B சக C. உத்தரவாத விலைக்கு பின் நுகர்வோர் மிகை பாருங்க, A ஆக மாறு. விலை கூடியிருத்தல்ல, விலை கூடினால் நுகர்வோர் மிகை குறையும் தானே. அந்த அடிப்படையில A தான் நுகர்வோர் மிகையாக காணப்படும். நுகர்வோர் மிகையில் தோன்றிய குறைவு நாங்கள் ஆரம்ப நுகர்வோர் மிகையிலிருந்து புதிய நுகர்வோர் மிகையை கழித்தால் நுகர்வோர் மிகையில் ஏற்பட்ட இழப்பு வரும். B சக C ஆக காணப்படும். B சக C ஆக காணப்படும். இதுதான் நுகர்வோர் மிகையில் ஏற்பட்ட இழப்பு. இது மிக முக்கியமான ஒரு விடயம். அதே போல் ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை எங்க பாருங்க, இதான் ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை. புதிய உற்பத்தியாளர் மிகையாக இந்த கட்டுப்பாட்டு விலை சிறப்பாக இடம்பெற்றால் என்ன நடக்கும் என்று பார்க்க போறோம். பாருங்கோ, விலை ஆதரவு கொள்கையின்படி அரசாங்கம் அந்த மிகை நிரம்பலை கொள்வனவு செய்யும் என்றால், மிகை நிரம்பலை கொள்வனவு செய்யும் என்றால் உத்தரவாத விலைக்கு முன்னிருந்த உற்பத்தியாளர் மிகை என்னவா இருந்திருக்கு? D சக E ஆக இருந்திருக்கு. இங்க பாருங்க, D சக E ஆக காணப்படுகிறது. இப்பொழுது என்ன நடக்க போகுது? இந்த இடத்துல விதிக்கப்படுவதனால், இந்த மிகை நிரம்பலை அரசாங்கம் கொள்வனவு செய்வதனால், அரசாங்கத்தால மீதியாக இருப்பது நுகர்வோராலும் வாங்கப்படுவதனால் என்ன நடக்க போகுது? குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில முழு நிரம்பலும் விற்க போறார்கள் நிரம்பலாளர்கள். ஆகவே குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை நிரம்பல் கோடு கீழ்ப்பகுதி, கவனித்துக் கொள்ளுங்கள். குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை நிரம்பல் கோடு கீழ்ப்பகுதி. அப்ப நீங்கள்
பி சக சி சக ஜே சக இ சக டி அப்படியே வரப்போகுது. உற்பத்தியாளன் மிகையாக இருக்க போகுது. பாருங்க, ஆரம்பத்துல பார்த்தா உற்பத்தியாளர் மிகை டி சக ஈயாக மட்டும்தான் இருந்தது. இப்ப பெருத்திருது. பாருங்க, சி சக பி சக ஜே உற்பத்தியாளன் மிகையில ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப நுகர்வோர் மிகையில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பி சக சி நுகர்வோர் மிகை இழக்கப்பட்டிருக்கிறது. இங்க உற்பத்தியாளன் மிகை அதிகரித்து இருக்கிறது. இந்த ரெண்டு விடயத்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த விடயம், இங்க மிகை நிரம்பல் முழுவதும் கொள்வனவு செய்யப்படுகிறது. விலை ஆதரவு திட்டத்தினூடாக கொள்வனவு செய்யப்படுகிறது. அரசாங்கத்துக்கு ஏற்பட போகின்ற செலவு என்னவாக இருக்கும்? எங்களுக்கு தெரியும், குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை மிகை நிரம்பல். அதை பெருக்கினால் எங்களுக்கு அரசாங்க செலவு கிடைக்கும். அதை காட்டுகின்ற பகுதியை பாருங்க, அந்த செவ்வக பகுதி சி சக ஜே சக கே சக எச் சக ஜி சக இ என்று வருது. பாருங்க அந்த பகுதி, இதுதான் அரசாங்க செலவு. மிகை நிரம்பல் கொள்வனவு திட்டத்துக்கான அல்லது கொள்வனவு திட்டத்துக்கான அரசாங்க செலவாக இருக்கும். சி பாருங்க, சி சக இ சக ஜி சக எச் சக கே சக ஜே என போட்டு காட்டப்பட்டிருக்கு. அழகாக குறித்தும் காட்டியிருக்கிறேன். அடுத்த விடயத்தை பார்க்க போறோம். நிரம்பலை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கம் தாங்கிக் கொள்ள வேண்டிய செலவு ஏற்கனவே பார்த்த விடயம் திருப்பியும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் நுகர்வோர் செலவு. இப்ப நுகர்வோர் செலவு எவ்வளவு செய்கிறார்கள்? அதாவது நுகர்வோர் என்னத்தை செய்யறாருன்னு இதைத்தான் செய்யறாங்க. குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் இருக்க Q1 தான் அவங்க வாங்குறாங்க. அப்ப குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை Q1. அதை காட்டுகிற பகுதி என்ன? பி சக எஃப். உங்களுக்கு அழகாக விளங்குகிறது. உற்பத்தியாளர் வருமானம், உற்பத்தியாளருக்கு அந்த நிரம்பலை எல்லாம் கொள்வனவு செய்யப்படுகிறது தானே. குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் இருக்கிற முழு நிரம்பலையும் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டுக்கு அவர்கள் விற்கிறார்கள் தானே. அவை குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை தர குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் இருக்கின்ற Q2, இது மிக முக்கியமான விடை. இதை பெருக்குங்க. பெருக்கின அந்த பகுதி என்னவா இருக்கும்? உற்பத்தியாளருக்கான வருமானமாக இருக்கும். சரியா? நான் இதுவும் அடங்குதுன்றதுக்கான அப்படி போட்டு காட்டியிருக்கேன். இதுல கவனிக்க வேண்டும் என்னென்றால், இந்த பகுதியையும் நுகர்வோர் செலவாக உற்பத்தியாளருக்கு வருமானமாக செல்கிறது. இந்த அரசாங்கம் என்ன செய்யறது? கொள்வனவு திட்டத்தினூடாக, மிக நிரம்பல் கொள்வனவு திட்டத்தினூடாக உற்பத்தியாளரை சென்றடைகிறது. இந்த ரெண்டையும் சேர்க்கின்ற பொழுது உற்பத்தியாளருடைய மொத்த வருமானம் வருகின்றது. நுகர்வோன் செலவு சக அரசின் செலவு, இதான் உற்பத்தியாளருடைய வருமானமாக காணப்படும். இன்னொரு விதமாக சொல்வதாக இருந்தால், குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை தர குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் உள்ள முழு நிரம்பலும் அடங்கும். அப்படி முழு நிரம்பல் தொகையும் போட்டீங்கன்னா வார பெறுமதியாக இது இருக்கு. அந்த பரப்பை மட்டும்தான் உங்களை வரைபடத்தில் காட்ட வேண்டியதாக காணப்படும். இப்பொழுது சமூக நலன் பாதிப்பு. புள்ளி இழக்கின்ற மாணவர்கள் தவறு விடுகின்ற மிக முக்கியமான இடம் இது. மிகை நிரம்பலை கொள்வனவு செய்வதன் காரணமாக ஏற்படுகிற சமூக நலன் இழப்பு ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு ஏற்பட்டிருக்கு? சி சக இ சக ஜி சக எச் சக கே அளவு இடம் பெற்றிருக்கிறது. இவ்வளவு சமூக நலன் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அது எப்படி நாங்கள் சமூக நலன் பாதிப்பை கண்டனாங்கள் என்றால், பாருங்கோ, பி சக சி சக ஜே பாருங்கோ, உற்பத்தியாளர் மிக அதிகரிப்பு. இவ்வளவு உற்பத்தியாளர் மிக அதிகரித்திருக்கிறது. சரிதானே? இவ்வளவு உற்பத்தியாளர் மிக அதிகரிப்பில இருந்து நீங்கள் நுகர்வோர் மிகை இவ்வளவு இழக்கப்பட்டிருக்கு, அதை நீக்க வேண்டும். அத்துடன் அரசாங்க செலவு இருக்குத்தானே, அரசாங்க செலவையும் நீக்க வேண்டும். அவை அரசாங்க செலவையும் நீக்கினால், நுகர்வோர் மிகை இழப்பு, அரசாங்க செலவு, இந்த ரெண்டையும் நீக்கினால் உங்களுக்கு சமூக நலன் பாதிப்பு வரும். அவை சமூக நலன் பாதிப்பு என்னவாக இருக்கும், சமூக நலன் இழப்பு என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இதான் உங்களுக்கு சமூக நலன் இழப்பாக காணப்படும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். சரிதானே? அடுத்த விடயம்,
குறை நிரப்பு கொடுப்பனவு முறை. குறை நிரப்பு கொடுப்பனவு முறை. குறை நிரப்பு கொடுப்பனவு முறை என்றால் கவனியுங்கோ, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில காணப்படுகின்ற நிரம்பல் தொகை காணப்படும். அந்த முழு நிரம்பலையும் நுகர்வோர் என்ன விலைக்கு கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிறார்கள். முழு நிரம்பலையும் நுகர்வோர் என்ன விலைக்கு கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஒரு வரிப்படத்தினூடாக இதை காட்டினால் மிக தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இங்க பாருங்கோ, P1 என்றதுல நிரம்பல் இவ்வளவு தொகை இருக்குது. அந்த நிரம்பல் தொகைக்கான விலை P2. அதாவது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் இருக்கிற முழு நிரம்பலையும் நுகர்வோன் வாங்க தயாராக உள்ள விலை P2. ஆகவே அந்த இடையில இருக்கிற வித்தியாசத்தை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கும் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையுள்ள முழு நிரம்பலையும் நுகர்வோர் வாங்க தயாராக உள்ள விலைக்கும் இடையிலான அந்த விலை வித்தியாசத்தை அரசு மானியமாக வழங்கும். ஆகவே மானிய செலவு அலகுக்கான மானியமாக அந்த விலை வித்தியாசம் இருக்கும். அதை புதிய நிரம்பல் தொகையுடன், அதாவது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் காணப்படும் நிரம்பல் தொகையுடன் பெருக்கினால் இந்த பரப்பு அரச மானிய செலவுக்கான மானிய செலவாக காணப்படும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது, உத்தரவாத விலைக்கு முன் உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் சொல்லிட்டோம், C/D. உத்தரவாத விலைக்கு பின்னர் உற்பத்தியாளர் மிகை சொல்லிட்டோம், C/D/B/J என்று சொல்லியிருக்கோம். உற்பத்தியாளர் மிகையில் ஏற்பட்ட அதிகரிப்பு B/J. இவ்வளவும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும் ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை இவ்வளவு, புதிய உற்பத்தியாளர் மிகை இவ்வளவு, அவை இவ்வளவு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுல எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தது, P1 உத்தரவாத விலைகள் உற்பத்தியாளன் சந்தைக்கு வழங்கும் மொத்த நிரம்பலின் பெறுமதி Q1. Q1க்கு நுகர்வோன் செலுத்த விரும்பும் விலை P2. ஆகவே குறை நிரப்பு கொடுப்பனவாக இந்த ரெண்டுக்கும் இடையிலான விலை வித்தியாசம் காணப்படும். தர முழு தொகைக்கும் வழங்கப்படும். ஆகவே அதை காட்டுகின்ற பரப்பினவா இருக்கும் அந்த B/J/C/F/G/K இந்த பகுதியாக இந்த செவ்வக பரப்பாக காணப்படும். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நம்புகிறேன். மாணவர்களே, பரீட்சைக்கான ஏற்கனவே நீங்கள் இதை கற்றிருப்பீர்கள். இதை பற்றி உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தருவதற்காக ஒரு மீட்டலாகத்தான் இது இடம்பெறுகின்றது. ஆகவே இவற்றை சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி இவை தொடர்பான இதெல்லாம் அதிகமானவை அப்படியே தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில் இருக்கின்றது. அவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறை நிரப்பு கொடுப்பனவாக்காக அரசுக்கு ஏற்பட்ட செலவு தெரியும். சமூக நல பாதிப்பை நாங்கள் இப்பொழுது சொல்ல போறோம். சமூக நல பாதிப்பு குறைந்தபட்ச கொடுப்பனவு, அந்த குறை நிரப்பு கொடுப்பனவு காரணமாக உற்பத்தியாளர் மிக இவ்வளவு அதிகரிக்கும். நுகர்வோர் இந்த விலைக்கு தான் பெற்றுக்கொள்கிறான் பொருளை. அரசாங்க மானியம் வழங்குதல்ல. அவை இந்த K என்பது சமூக நல இழப்பாக காணப்படும். K என்பது சமூக நல இழப்பாக காணப்படும். மிக இலகுவாக மாணவர்களை ஞாபகத்தில் வச்சிருங்கோ. உற்பத்தியாளனுக்கு இந்த விலை கிடைக்க போது, ஆகவே இது உற்பத்தியாளர் மிகை. நுகர்வோன் இந்த விலையை செலுத்த போறான். அரசின் செலவு, நுகர்வோன் செலவு ரெண்டே நீங்கள் கழிச்சுங்கிற உற்பத்தியாளர் வருமானம் கிடைக்கும். இந்த உற்பத்தியாளர் வருமானம் கிடைக்கும். இத சமூக நல இழப்பாக பாருங்கோ. C/F/G அதுல இருந்து B/J. அதாவது நான் சொல்றது என்னென்றால், இதுல பாருங்கோ நுகர்வோன் மிக அதிகரிப்பு C/F/G, உற்பத்தியாளன் அதிகரிப்பு இதுல போட்டு காட்டியிருக்கேன். மேல அதிகமா B/J. இந்த ரெண்டையும் சேர்க்க பொருளாதார மிக வரும். இதுல இருந்து அரசாங்க செலவிற்குத்தானே அந்த முழு சதுரத்தையும் கழிச்சுங்கண்டால் மிஞ்சில் எடுத்து K-ஆகத்தானே இருக்கும். அதுதான் சமூக நல இழப்பாக இருக்கும். மாணவர்களே,
கொள்வனவு திட்டத்தினூடாக, குறைநிரப்பு கொடுப்பனவு திட்டத்தினூடாக சமூகநல இழப்பு எவ்வாறு ஏற்படுகின்றது, பொருளாதார மிகை எவ்வாறு மாற்றமடைகின்றது, உற்பத்தியாளர் மிகை எவ்வாறு மாற்றமடைகின்றது, நுகர்வோர் மிகை எவ்வாறு இவை பற்றிய விளக்கங்கள் மாணவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இனி கடந்த காலங்களில் வந்த வினாக்கள் சிலவற்றை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அவற்றை விளக்குவதன் ஊடாக நீங்கள் தொடர்ந்தும் ஏனைய பயிற்சிகளை செய்வதன் ஊடாக அதிகமான தெளிவையும் உச்ச புள்ளியையும் விரைவாக செய்கின்ற ஆற்றலையும் பெறுவீர்கள் என நான் நம்புகிறேன். இப்பொழுது வினாவுக்கு செல்கிறோம். சந்தை சமநிலை விலையை விட குறைந்த ஓர் விலை உச்ச விலையாக, சமநிலை விலையாக கீழாக ஒரு விலையை நாங்கள் தீர்மானித்தால் என்ன ஏற்படும்? நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், மிகை கேள்வி ஏற்படும். சந்தை சமநிலையை விட குறைந்த ஒரு விலையை நாங்கள் உச்ச விலையாக தீர்மானித்தால் என்ன ஏற்படும்? மிகை கேள்வி ஏற்படும். அடுத்தது மாணவர்களே, இந்த வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, கட்டுப்பாட்டு விலையாக சமநிலை விலைக்கு மேலாக ஒரு விலை தீர்மானிக்கப்படுகின்றது. அங்கு காணப்படுகின்ற மிகை நிரம்பல் முழுவதையும் அரசாங்கம் கொள்வனவு செய்கின்றது. அவ்வாறு கொள்வனவு செய்யுமாயின் உற்பத்தியாளருடைய மொத்த வருமானம், இந்த விவசாயியுடைய மொத்த வருமானம் எவ்வளவு? ஆகவே எங்களுக்கு தெரியும், இந்த விலையும் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை தர குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் உள்ள குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை நிரம்பல் தொகையை நீங்கள் பெருக்குவீர்களாக இருந்தால் உங்களுக்கு உற்பத்தியாளர் பெற்றுக்கொள்கின்ற மொத்த தொகை உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கு. குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையுடன் இந்த மிகை நிரம்பல் தொகையை நீங்க பெருக்குவீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட செலவு கிடைக்கும். குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையுடன் காணப்படுகிற அந்த கேள்வி தொகையை நீங்கள் போட்டு பெருக்குவீங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நுகர்வோர் செலவு கிடைக்கும். அவை இதற்கு மொத்த வருமானம் கேட்டபடியால் நீங்கள் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை தர குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் காணப்படுகின்ற முழு நிரம்பலையும் பெருக்குவீர்கள். ஏனென்றால் இங்கே அரசாங்கம் கொள்வனவு செய்கின்ற காரணத்தினால். அடுத்த வினாவுக்கு செல்வோம். பின்வரும் வரைபடமானது அரிசிக்கான கேள்வி நிரம்பல் வலையை காட்டுகின்றது. உயர்ந்தபட்ச விலை கொள்கையினால் ஏற்படக்கூட மிகச் சாத்தியமான விளைவு எது கண்டு கேட்கப்பட்டிருக்கு. இங்க விலையாக P1 காணப்படுகிறது. அவை இதனால என்ன ஏற்படும்? சமநிலை விலைக்கு கீழாக ஒரு விலை காணப்படுவதனால் என்ன ஏற்படும்? மிகை கேள்வி ஏற்படும். அதை அளந்து காட்ட உங்களுக்கு தெரிய வேண்டும். அதன் அடிப்படையில் 5வது விடையாக இது காணப்படும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். சந்தை நிரம்பல் வலை ஒன்றை வரையும் போது நிலையாக இருப்பதாக கொள்ளப்படுகின்ற எடுகோள்கள் என்ன? வருமான விளைவு, 18 விளைவு என்ன? அவை எவ்வாறு கேள்வி விதியுடன் தொடர்படுகின்றன? குறைந்தபட்ச விலை, உயர்ந்தபட்ச விலை என்பவற்றை வேறுபடுத்துக. எங்களுக்கு தெரியும், குறைந்தபட்ச விலை சந்தை சமநிலை விலைக்கு மேலாக விதிக்கப்படும். யாருக்கு? உற்பத்தியாளருக்கு அல்லது நிரம்பலாளருக்கு. குறித்த சந்தை சமநிலை விலை உற்பத்தியாளர்களுக்கு நிரம்பலாளர்களுக்கு பொருத்தமற்றது அல்லது பாதகமாக அமைவதாக அரசு கருதுகின்ற பட்சத்தில் விதிக்கப்படும். சட்ட ரீதியானதாக காணப்படும். அதற்கு உதாரணமும் பார்த்திருக்கின்றோம். நெல் பார்த்தோம், குறைந்தபட்ச கூலி சட்டங்களும் பார்த்தோம். நிரம்பல் நிகழ்ச்சியற்றதாக இருக்குமாயின் உற்பத்தியாளர் மீது வரி விதிக்கப்படும் போது பாருங்கள், நிரம்பல் நிகழ்ச்சி அற்றது. நிரம்பல் நிகழ்ச்சி அற்றதென்றால் நுகர்வோர் வரித்தாக்கம் சிறிது. அப்ப உற்பத்தியாளர் வரித்தாக்கம் என்னவா இருக்கும்? பெரிதாக காணப்படும். அவற்றை ஏற்கனவே வரைபடத்துல பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக கேள்வி சமன்பாடு, நிரம்பல் சமன்பாடு என்பன தரப்படுகின்றது. இந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி சமநிலை விலையையும் தொகையும் காண சொல்லியிருக்கு. சந்தை சமநிலையின் போது உற்பத்தியாளர் மிகையும் நுகர்வோர் மிகையும் கணிப்பிட்டு அதனை வரைபடத்தில் காட்ட சொல்லியிருக்கு. ஏன் நான் இதுல சில விஷயத்த நான் போட்டு காட்டினால், சில வேளைகளை குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை என்ற ஒரு கேள்வி இங்க எனக்கு மட்டும் நண்பர், ஏனையவை 2ஆம் இலகளை உள்ளடக்கியதாக வரலாம். அது இவ்வாறான கேள்விகள் வந்தாலும் விடையளிக்கத்தக்க வகையில் நீங்கள் கற்றிருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, குறிப்பிட்ட பொருள் அல்லது பொருள் சேவைக்கு சந்தையில்
நிலவும் விலையில் உற்பத்தியாளருக்கு நியாயமற்றதாக இருக்கின்ற பொழுதுதான் விதிக்கப்படுகின்றது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. அதை வைத்து விதிக்கப்படுகின்றது என்பதும் ஏற்கனவே கற்பித்து விட்டோம். என்றாலும் ஒரு மீட்டலுக்காக இதை நாங்கள் போட்டிருக்கின்றோம். இதற்கான என்ன பொருட்கள் மீது விதிக்கப்படுகின்றது, அதற்கு உதாரணம் தரப்பட்டிருக்கின்றது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு. அடுத்ததாக நெகிழ்ச்சி அற்ற நிரம்பல் மீது விதிக்க எப்படி இருக்கும், நுகர்வோர் வரித்தாக்கம் எப்படி இருக்கும், உற்பத்தியாளர் வரித்தாக்கம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் சொல்லிட்டோம். எங்களுக்கு தெரியும் நிரம்பல் நெகிழ்ச்சி அற்றதென்றால் உற்பத்தியாளர் நுகர்வோர் வரித்தாக்கம் சிறிதாக காணப்படும். பாருங்க, சிறிதாக காணப்படும். அவை இவ்வாறு மாற்றி பார்க்குகின்ற சில நுட்பங்களும் மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது இங்க QD QS கொண்டு எப்படி சமநிலை விலையை காண்பது, அதனூடாக கண்டாப்புற பாருங்க விலை ரூபா கட்டாயம் போட்டிருக்கணும், அலகுகள் போடப்பட்டிருக்க வேண்டும், நுகர்வோர் மிகை உற்பத்தியால் மிகை என்பன பரப்புகளை காட்டியிருக்கேன். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த இடத்துல 5 ரூபாவில உற்பத்தியாளர் மிகை 0 ஆகும். ஆனால் அந்த 5 ரூபாவை நீங்க கேள்வி நிரம்பல் சமன்பாட்டுல 5 ரூபா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் இது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். QS அங்க 0. அவை நீங்கள் நிரம்பல் சமன்பாடுல 0 என்று போட்டு செய்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு 30 பிரிக்க 5 ரூபாய் என்பது வருவதாக இருக்கும். இது மிக முக்கியமான விடயம். மாணவர்கள் இந்த இடத்துல அதிகமாக தவறு விடுகிறார்கள். இது பல்தேர்வு வினாக்களிலும் வருகின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த பரப்புகளை பெருக்கி கணிக்கின்ற சூத்திரங்களை தான் இதில் தரப்பட்டிருக்கிறது. அடுத்த விடயத்துக்கு நோக்குவோம். சுதந்திரமான சந்தை சமநிலை ஒன்று ஏற்பட வேண்டுமாயின் உச்சபட்ச கேள்வி தொகையினை விட குறைந்தபட்ச நிரம்பல் தொகை கவனிக்க வேண்டும். உச்சபட்ச கேள்வி தொகை, உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை அல்ல, உச்சபட்ச கேள்வி தொகை, குறைந்தபட்ச நிரம்பல் தொகை. இந்த ரெண்டையும் நான் அழகாக அடுத்த அந்த வரிப்படத்தில் உங்களுக்கு காட்டுறேன். இதுலதான் மாணவர்கள் தெளிவற்ற சில நேரம் கட்டுப்பாட்டு விலை, இது கட்டுப்பாட்டு விலை அல்ல. கவனிச்சு பாருங்க, இந்த கேள்வி புள்ளியில இருக்கு இந்த தொகையை விட உயர்வாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் 2 கோடு சந்திக்கும். இந்த நிரம்பல் கோடு, இந்த கேள்வி கோடு ரெண்டும் சந்திக்க வேண்டும். எப்படி இருக்க வேணும்? இதுல முடிவடைகிறத விட இதுல முடிவடைகிற தொகை பெரிதா இருக்கணும். உயர்ந்தபட்ச கேள்வி தொகை, அது குறைந்தபட்ச நிரம்பல் தொகை, அதை விட இது உயர்வாக இருக்க வேண்டும். இது உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை அல்ல. அடுத்தது கேள்வி விதியினை விளக்குக. மாணவர்கள், இது கடந்த கால வினா. இதை நான் விளங்கப்படுத்தி விட்டு இவற்றுக்கான விடைகளை நான் அடுத்தடுத்த இதுல காட்டி செல்கிறேன். ஒரு வினாவுக்கு எவ்வாறு அணுகுவது என்பதை பற்றித்தான் நாங்கள் இது அதிகமாக கவனம் செலுத்துகிறேன். இவற்றுக்கான விடைகளை உங்களுக்கு நான் மேலெழுந்த வாரியாக காட்டி செல்கின்றேன். கேள்வி விதியினை விளக்குக. கேள்வி வலையை ஏன் கீழ் நோக்கி சரிவடைந்து செல்கின்றது? பொருளொன்றின் சந்தை மற்றும் கேள்வியின் சமன்பாடுகள் இங்க தரப்பட்டிருக்கு. சமநிலை விலை தொகை என்பவற்றை காண சொல்லி இருக்கு. QD QS கண்டுபிடிப்பீங்கள். சமநிலை விலையில் கேள்வி நிகழ்ச்சியை காண சொல்லி இருக்கு. அப்ப என்ன செய்வீங்கள்? கேள்வி நிகழ்ச்சி கேட்டா 5 தர சமநிலை விலையின் கீழ் சமநிலை தொகை. 5 என்றால் என்ன? டெல்டா கியூங்கள் டெல்டா பி. நிரம்பல் கேட்டால், சமநிலையில் நிரம்பல் கேட்டால் 5 தர சமநிலை விலையின் கீழ் சமநிலை தொகை. இந்த டெல்டா கியூங்கள் டெல்டா பி அதுதானே சரிவு. பி என்பது சரிவு தானே. அந்த அறிவை பயன்படுத்தி நீங்க செய்யக்கூடியதாக இருக்கு. உத்தரவாத விலையின் கீழ் உற்பத்தியாளருக்கு அலகொன்றுக்கு 8 ரூபாய் உத்தரவாத விலையினை அரசாங்கம் அறிமுகம் செய்வதாகும். இவ்விலை ஆதரவு திட்டத்தின் அரசாங்கத்துக்கு ஏற்படும் மொத்த செலவு யாது? பாருங்க, சந்தை உற்பத்தியாளருக்கு அலகொன்றுக்கு 8 ரூபாய் உத்தரவாத விலை. அப்ப 8 ரூபாய் வந்தோடைய நடக்கும். இப்ப இருக்கிற சமநிலை விலையை விட பாருங்க, அதை நான் கணக்கு செய்தா தான் தெரியும். இதுக்கான விடைகள், சமநிலை விலை எங்களுக்கு தெரிகிறது 6 ரூபாய். அவை 8 ரூபாய் சமநிலை விலையை விட கூடவாத்தான் இருக்க போது அவை அங்க மிகை நிரம்பல் ஏற்பட போகின்றது. அவை அந்த மிகை நிரம்பலை அரசாங்கம் என்ன செய்யலாம்?
குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையான அந்த 8 ரூபாவுக்கே கொள்வனவு செய்யலாம். 8 ரூபாய்க்கே கொள்வனவு செய்யலாம். இல்லை என்றால் இதுல பாருங்க, இன்னொரு விடையும் போட்டிருக்கு. குறை நிரப்பு கொடுப்பனவு மூலமாகவும், அதாவது 8 ரூபாவில் காணப்படுகிற நிரம்பல் தொகை முழுவதையும் நுகர்வோன் என்ன விலைக்கு வாங்க தயாராக இருக்கிறோம் அந்த விலைக்கு இடையிலான வித்தியாசத்தை குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் இருக்கின்ற மொத்த நிரம்பலுக்கும் வழங்குது. குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் இருக்கின்ற மொத்த நிரம்பலுக்கும் வழங்குது. இது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படும். ஆகவே கொள்வனவு திட்டத்தினூடாக, மிக நிரம்பல் கொள்வனவு திட்டத்தினூடாக இதை செய்யலாம். அல்லது குறை நிரப்பு கொடுப்பனூடாக இதை செய்ய முடியும். அங்கு காணப்படுகின்ற நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை தொடர்பான விடைகள் இதுல விளக்கங்கள் இங்கே தரப்பட்டிருக்கிறது. அதாவது நுகர்வோர் மிகை எங்களுக்கு எவ்வாறு காணப்பட வேண்டும், உற்பத்தியாளர் மிகை எவ்வாறு காணப்பட வேண்டும், 2 சந்தர்ப்பங்களும் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றதற்கான விடைகள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக குறை நிரப்பு கொடுப்பனவு நடைமுறைப்படுத்தும் வகையில் உத்தரவாத விலை திட்டத்தின் கீழ் நுகர்வோன் மிகை எவ்வாறு மாற்றமடையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு நாட்டில் பூசணிக்காய் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பூசணிக்காய் விற்பதன் மூலம் வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாதவர்களாக காணப்படுகிறார்கள். பூசணிக்கான சந்தைகள் நிரம்பல் வலை சமன்பாடுகள் தரப்பட்டிருக்கு. கியூடி சமன் கி. இங்கு பி என்பது ஒரு கிலோகிராம் ஒன்றின் விலை ரூபாவிலும், கியூ என்பது தொன் மெட்ரிக் தொன். இதை கவனிச்சு கொள்ளுங்க. சில வேளைகள் இந்த அலகு மில்லியன்ல பில்லியன்ல சில தருவார்களா இருந்தால் நீங்கள் பெருக்கி போடுற விடையை மில்லியன் ரூபாண்டு போட வேண்டியதாக இருக்கும். அவை கவனமாக இருந்து கொள்ளுங்க. இதை கொண்டு சந்தை சமநிலை விலையின் தொகையும் யாதென்று கேட்டிருக்கு. சரி, இதை கொண்டு சந்தை சமநிலை விலை தொகை காணலாம் தானே. கியூடி கியூஎஸ் என்றதன் ஊடாக இங்க சந்தை சமநிலை விலையின் தொகையும் கணிப்பிடக்கூடியதாக காணப்படும். சரிதான். விவசாயிகளுக்கு சலுகை ஒன்றை வழங்கும் நோக்கத்தில் அரசாங்கம் குறை நிரப்பு கொடுப்பனவை முறையொன்றை அறிமுகப்படுத்துவதாக கொள்க. சரியா, குறை நிரப்பு கொடுப்பனவென்றா என்ன? குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில இருக்கின்ற முழு நிரம்பல நுகர்வோர் வாங்க தயாராக உள்ள விலை எவ்வளவு என்று பார்த்து அந்த விலை வித்தியாசத்தை அலகுக்கான நிரப்பு கொடுப்பனவாக தர மொத்த அலகுகளுக்கும் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில் இருக்கின்ற மொத்த நிரம்பல் தொகைக்கும் வழங்க வேண்டும். ஆகவே விவசாயிகளை நிரம்பல் செய்யும் பூசணிக்காய் முழுவதையும் விற்பனை செய்வதற்கு அவர்கள் என்ன விலையை அறவிட வேண்டியதாக இருக்கும். விவசாயிகள் குறைநிரப்பு கொடுப்பன அரசாங்கத்திலிருந்து எந்த அளவு பணத்தை பெறுவார்கள்? குறைநிரப்பு கொடுப்பன திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட நுகர்வோர் மிகை எவ்வாறு மாற்றம் அடையும்? இப்பொழுது பாருங்க மாணவர்களே, சமநிலை விலை தொகையை கேட்டிருக்கேன். சமநிலை விலை தொகையை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, சமநிலை விலை 26 ரூபாய், சமநிலை தொகை 90 மெட்ரிக் தொன்கள். சரிதான். 30 ரூபாய் விலையில் சந்தை நிரம்பல் எவ்வளவாக இருக்க போகின்றது? 30 ரூபாண்டா நீங்க பெருக்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும். விலைக்கு பதிலாக 30 ரூபாய் போட்டீங்கன்னா நிரம்பல் எவ்வளவு உங்களுக்கு தெரியும். மிக இலகுவானது. விளைச்சல் முழுவதையும் விற்பதற்கு அறவிட வேண்டிய விலையாது கியூடி 110 வர வேண்டும். ஏன்னா 30 ரூபாயில இருக்கின்ற நிரம்பல் 110 மெட்ரிக் தொன்கள். ஆகவே நாங்கள் கியூடி 110 இருக்க வேண்டும் என்றால் விலை என்னவாக இருக்கணும்? 24 ரூபாய் இருக்கணும். இங்க பாருங்க, சமநிலை விலை காணப்படுகின்றது 24 ரூபாவாக. உத்தரவாத விலை 30 காணப்படுது. அலகு அந்த மானிய குறைநிரப்பு கொடுப்பனவு 6 காணப்படுகின்றது. இப்பொழுது நுகர்வோர் மிகையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? எங்களுக்கு தெரியும், நுகர்வோர் மிகை எவ்வாறு கணிக்கப்படும் என்றால் அதி உச்ச கேள்வி விலை, அதாவது கேள்விக்கோடு விலையச்சை வெட்டும் புள்ளியில இருக்கிற விலையில இருந்து நீங்க எந்த விலையோ அந்த விலையில பகுதியை இந்த முக்கோண பரப்பாக காணப்படும். குறித்த பகுதி கேள்விக்கோடு மேல் பகுதியாக காணப்படும். அந்த உச்ச விலையில இருந்து சந்தை விலையை கழிச்சு கொள்வனவு தொகையால பெருக்கோணம், பெருக்கி அரை தர அரை, இல்லாட்டி 2 பிரிச்சாலும் சரி, இதுவாக இருக்கும். இது நுகர்வோர் மிகையாக இருக்கும். உற்பத்தியாளன் மிகை,
விவசாயிகள் பெற்ற விலை இருக்கு, அதுல இருந்து அதிகுறைந்த நிரம்பல் விலை தர விற்பனை தொகையும் போட்டு தர அரையாக இருக்கும், இல்லையா 2 ஆளை பிரிக்க வேண்டியதா இருக்கும். இது உற்பத்தியாளர் மிகையாக காணப்படும். குறித்த பொருளின் சந்தை பாருங்க, அடுத்த கேள்விக்கு நாங்கள் போயிட்டோம். குறித்த பொருளின் சந்தை கேள்வி நிரம்பல் விலைக்கு ஆன சமன்பாடுகள் கீழே தரப்பட்டிருக்கிறது. தான் கேள்வி சமன்பாடு, நிரம்பல் சமன்பாடு என்பன தரப்பட்டிருக்கிறது. உற்பத்தி மீது அரசாங்கம் 6 ரூபாய் அலகு வரியினை விதிக்கும் என்றால், அவை 6 ரூபாய் அலகு வரி விதிக்கப்படுகின்ற பொழுது QS சமன் 100 சக 4 அடைப்புக்குள்ள P 6 கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுல 6 வரும். அவை நீங்க என்ன செய்யலாம், புதிய நிரம்பல் சமன்பாட்டை செய்வதனூடாக இந்த கணக்கை செய்யக்கூடியதாக அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்கான விடைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிவகையை சொல்லி தந்திருக்கிறேன். புதிய சமநிலை தொகை தர இந்த 6 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரசாங்க வரி வருமானம் கிடைப்பதாக இருக்கும். சமநிலை தொகை எங்களுக்கு பாருங்க கிடைக்கிறது. சமநிலை தொகை, இந்த சமநிலை தொகையை நீங்கள் 6ஆல பெருக்கிறீங்க 54, அதை 6ஆல பெருக்கினா உங்களுக்கு என்ன, சமநிலை தொகை 92, அதை 6ஆல பெருக்கினா உங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு வரி வருமானம், அரச வரி வருமானம் கிடைப்பதாக இருக்கும். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்வோம். இனிமே கற்ற ஒரு விடயங்களை திருப்பி ஒரு மீட்டலாக செய்திருக்கிறோம். நுகர்வோர் வரித்தாக்கம் முழுவதையும் ஏற்கின்ற 2 சந்தர்ப்பங்கள். ஈடி 0, உற்பத்தியாளர் 0. அப்ப யார் 100% இருக்கிறான், நுகர்வோர். இதனூடாக மதியை நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். வரி விதிக்கப்படுமாயின் வரி பேச்சின் பெரும்பகுதி அனுபவிப்பவன் உற்பத்தியாளர். என்ற ஈடி பெரிது, உற்பத்தியாளர் பெரிதாக இருக்கும். நெகிழ்வுள்ள கேள்வியாக இருப்பதனால். நெகிழ்ச்சியற்ற கேள்வி, கேள்வி நெகிழ்ச்சியற்றபடியால் உற்பத்தியாளர் வரித்தாக்கம் சிறிதாக காணப்படும். அப்ப நுகர்வோர் வரித்தாக்கம் பெரிதாக காணப்படும். வரி விதிக்கப்படுமாயின் வரியின் பெரும்பகுதியை அனுபவிப்பவன் நுகர்வோர். மாணவர்களை ஏற்கனவே கற்ற விடயங்கள்லாம் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது 4 ரூபாய் வரியினை விதிக்கும் ஆயின் அதன் விளைவாக இருக்கக்கூடியவை என்னன்னு சொல்லி பகுதியும் போட்டிருக்கேன். இதுல வரி விதிக்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், இந்தளவு தான் வரி விதிக்கப்படுகிறது, இந்தளவு மொத்த அரச வரி வருமானம் எவ்வளவு விலை அதிகரிக்கிறது என்பதனூடாக இங்கே செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படும் என நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக 15 ரூபாயுள்ள நுகர்வோர் மிகையை உற்பத்தியாளர் மிகை என்பன நிறந்தேட்டி காட்டியிருக்கிறேன். இப்பொழுது கேள்வி நிகழ்ச்சி குணகம் பாருங்க. கேள்வி நிகழ்ச்சி குணகத்தை பியில என்னென்று கண்டிருக்கு, கியூல என்னென்று PS, PQR, STல என்ன மாதிரி கணிப்பிடப்பட்டிருக்கு அந்த புள்ளி நிகழ்ச்சி குணகங்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறது. அடுத்தது பொருளொன்றுக்கான கேள்வி சமன்பாடு, நிரம்பல் சமன்பாடு தந்தால் அதை சமநிலை விலை, சமநிலை தொகை என்பவற்றை காண தெரிய வேண்டும். அடுத்ததாக ஆறில் விலை தள்ளப்படுவது. ஆர் என்பது சந்தை சமநிலை. ஆர் சந்தை சமநிலையாக காணப்படுகின்றது. சந்தை சமநிலை மிகையின் பெறுமதி 0. ஆகவே அது மேல் நோக்கி தள்ள வேண்டிய அல்லது கீழ் நோக்கி தள்ள வேண்டிய எந்த சந்தர்ப்பமும் சக்தியும் தொழிற்பட மாட்டாது. ஏயில் கேள்வி நிகழ்ச்சி குணகம் கேட்கப்பட்டிருக்கு. இது மிக முக்கியமான ஒரு விடயம். பாருங்கோ, 1200 இருக்கிறது. ஏ நடுக்கோட்டுக்கு இடதுபுறமாக இருக்கின்றது. அவை நடுக்கோட்டுக்கு மேல் பகுதியில தான் கேள்வி நிகழ்ச்சி கூடவா இருக்கும், ஒன்றை விட கூட. இந்த கீழே ஒன்றை விட குறைவாக இருக்கும். 1200 நீங்கள் வெட்டினால் 800, மிச்சம் 400. அவை 400 கீழ் 800 வரும். அவை விட 0.5 என்பதாக இருக்கும். இன்னும் ஒரு சில காட்சிகளை நேரம் போதாமையால் சில காட்சிகளையும் சில நுட்பங்களையும் சொல்லிவிட்டு செல்கிறேன். கேள்வி சார்பு, மிகை கேள்வி சார்பு. நீண்ட காலமாக இவ்வாறான வினாக்கள் வரவில்லை. கேள்வி சார்பு என்பது எங்களுக்கு தெரியும். மிகை கேள்வி சார்பு, மிகை கேள்வி சார்புல கேள்வி தொகை என்னவா இருக்கும், மிகை கேள்வி தொகை 0 என்று போட்டீங்கன்னா உங்களுக்கு சமநிலை விலை கிடைக்கும். அதை ஒரு சாதாரண சமன்பாடு, கேள்வி சமன்பாடு, சாதாரண நிரம்பல் சமன்பாட்டில் போடுவதன் மூலம் நீங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், சமநிலை தொகையை கணியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஜட்டில் கேள்வி நிகழ்ச்சி தெரியும் எங்களுக்கு. ஜட் எங்கே இருக்கின்ற அவை ஜட் கீழே இருக்கிறபடியால் கேள்வி நிகழ்ச்சி குணம் 0 ஆனதாக காணப்படும். மாணவர்களே, மிகவும் முக்கியமான இந்த தேர்ச்சி மட்டத்தில் இருக்கிற சில விடயங்களை இப்பொழுது உங்களுக்கு காட்டி சேர்க்கிறேன்.
இவற்றை நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்து பார்க்கலாம். இவற்றுக்கான விளக்கங்களை நீங்கள் ஆசிரியர் கையின் நூல்களினூடாக பெற்றுக்கொள்ளலாம். அல்லது இதற்கு முதல் நான் கற்ற விடயங்களை மீள ஆய்வு செய்வதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். மாணவர்களே, முக்கியமாக இந்த குருகுல கல்வி நிகழ்ச்சியினூடாக முடிந்தவரை இந்த தேர்ச்சி மட்டத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். இந்த தேர்ச்சி மட்டத்தில் பரீட்சை நோக்கத்தில் புள்ளிகளை பெறுகின்ற வகையில் ஏதோ என்னால் முடிந்த அளவு நான் செய்திருக்கின்றேன் என்ற மனநிறைவு எனக்கு இருக்கின்றது. இவ்வாறு கிடைக்கின்ற அரிய வாய்ப்புகளையும் பலருடைய அர்ப்பணிப்புகளையும் நன்றி உணர்வுடன் நீங்கள் பயன்படுத்தி, நன்றி உணர்வுடன் இருந்து, கடினமாக உழைத்து, பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்று நாட்டில் ஒரு நல்ல பிரஜைகளாக நீங்கள் வருவீர்கள், வர வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற இருக்கின்றேன். மாணவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்போம். சிறந்த பெறுபேறுகளை பெற்று நற்பிரஜையாக மீண்டும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர். நன்றி, வணக்கம்.